நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இந்த மாதத்தின் 4வது செவ்வாய்க்கிழமை நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய நாளில் இந்த தெய்வீக திருப்பலியில் தெய்வீக ஆராதனையில் பங்கேற்க வந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்கள் குடும்பத்தை தன்னுடைய அன்பினால், தன்னுடைய இரக்கத்தினால், தன்னுடைய கிருபையினால் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசனத்திலே பிரியமானவர்களை நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இங்கிருந்து நம்மை பார்க்கிறார். ஆண்டவருடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது. இந்த தேவ ஆலயத்துக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு வந்திருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட கவலைகளோடு, கஷ்டங்களோடு, வேதனைகளோடு வந்திருக்கிறீர்கள், என்ன தாகத்தோடு, பசியோடு வந்திருக்கிறீர்கள், என்ன மன உளைச்சலோடு, மன பாரங்களோடு வந்திருக்கிறீர்கள் என்பது இந்த தேவனுக்கு தெரியும். இந்த ஒரு மணி நேரத்தில் நாம் முழுமையாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் முழுமையாய் நம்மையே அர்ப்பணிப்போம். ஆண்டவரிடம் ஜெபிப்போம். என் அன்பு இயேசுவே, இந்த காலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிறேன், உம்மை நாடி வந்திருக்கிறேன், உம்மை காண்பதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ பணிகள் இருந்தாலும், வேலைகள் இருந்தாலும், எத்தனையோ சுமைகள் இருந்தாலும், ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த ஜெப நேரம் ஆசீர்வாதமான நேரமாய் மாறுவதாக. இந்த நற்கருணை ஆராதனை
பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்கிற எஸ் நற்கனை ஆராதனையாய் மாறுவதாக. ஆமென். என்னென்ன தேவைகளுக்காக இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோமோ, என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ, அவை அனைத்தும் எங்களுக்கு கை கூடுவனவாக. ஆமென். எஸ். ஆண்டவரே, இயேசுவே. இயேசுவே, நீ சொல்லி இருக்கிறேன், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறேன். நாங்கள் கேட்க வேண்டும் என்று எங்களை அழைக்கிறேன். எஸ். நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று எங்களை அழைக்கிறேன். கேளுங்கள் என்று சொல்லுகிறேன். என்னை கேட்டு பாருங்க என்று சொல்லுகிறேன். என்னிடம் கேட்டு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இது நற்கனை ஆராதனையிலே பல்வேறு காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பல்வேறு காரியங்களுக்காக உம்முடைய நாங்கள் வேண்ட போகிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை உம்முடைய வல்லமையால் நிரப்போம், உம்முடைய ஆவியின் கிருபையால் நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரை கரத்திலே பிரியமானவர்களே உங்களை ஒப்புக்கொடுங்கள். சற்று நேரம் ஆண்டவரோடு பேசுங்க. இயேசுவே, இன்னைக்கு என்னை கூப்பிட்டு வந்ததுக்காக நன்றி. என்னை அழைத்து வந்தமைக்காய் நன்றி. இந்த நாளை எனக்கு தந்தமைக்காய் நன்றி சொல்லுகிறேன். ஜெபிக்க இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காய் நன்றி சொல்லுகிறேன் சொல்லி ஒரு நிமிடம் ஆண்டவரை கரத்தில் இந்த நற்கரை ஆராதனையில் நாம் முழுமையாய் பங்கேற்கிற விதமாய் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அமர்வோம். பிரியமானவர்களே, திருப்பலிக்காக நமக்கு திரு அவை கொடுத்திருக்கிற வாசகங்கள், முதல் வாசகம் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 15 மற்றும் 17 முதல் 19 இறை வார்த்தைகளை நாம் படிக்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 15 மற்றும் 17 முதல் 19. இன்றைய நற்கனை ஆராதனைக்கு இந்த முதல் வாசகத்தை நாம் சிந்திப்போம், தியானிப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம். இன்றைக்கு நாம் படிக்க போகிற வாசகத்துக்கு முன்பாக என்ன நடக்கிறது என்று நாம் தெரிந்து இன்றைய வாசகத்துக்குள் நாம் செல்வோம். சவுல் இறந்து விடுகிறார். இப்போது இஸ்ராயேல் மக்கள் தாவீதிடம் வருகிறார்கள். நீர் எங்களுடைய மன்னனாக இருக்க வேண்டும் என்று தாவீதை கேட்டுக்கொள்கிறார்கள். எனவே தாவீது அரசராக திருப்பொழிவு செய்யப்படுகிறார். இஸ்ராயேல் மக்களுடைய மன்னனாக மாறுகிறார். தாவீது மன்னனாக, அரசனாக அருள்பொழிவு செய்யப்பட்டு, திருப்பொழிவு செய்யப்பட்டு மன்னனாக மாறியிருக்கிறார் என்பதை பெலிஸ்தியர்கள் கேள்விப்படுகிறார்கள். பெலிஸ்தியர்களுக்கு கோபம் வருகிறது. தாவீது மன்னனானதை பிடிக்காமல் கோபப்படுகிறார்கள். எனவே பெலிஸ்தியர்கள் தாவீதின் மீதும் இஸ்ராயேல் மக்கள் மீதும் போர் தொடுத்து வருகிறார்கள். பெலிஸ்தியர்கள் மிகப்பெரிய வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு படை, நிறைய படை வீரர்களை வைத்திருக்கிறார்கள். இப்போது தாவீது புதிதாக மன்னனாக மாறியிருக்கிறார். என்ன செய்வது தெரியாமல் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன விண்ணப்பம் என்றால், பெலிஸ்தியர்கள் எங்களை எதிர்கொண்டு படைகளோடு வருகிறார்கள். நான் சண்டைக்கு போகலாமா, போகக்கூடாதா? நான் அவர்களோடு போர் செய்யலாமா, செய்யக்கூடாதா? இதுதான் தாவீது ஆண்டவர்கிட்ட வைக்கக்கூடிய விண்ணப்பம். ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லுகிறார், நீ அவர்களை எதிர்கொண்டு நீ சண்டைக்கு போருக்கு செல். ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார், நீ சண்டைக்கு போ. அப்படி போகிற போது நானே உனக்கு முன்பாக இருந்து உன்னை வழி நடத்துவேன். தாவீது, நீ தனியாக போய் சண்டை போட போகிறது இல்லை, நான் உனக்கு முன்பாக இருந்து உன்னை வழி நடத்துவேன். எனவே நீ சண்டைக்கு போகலாம். பிரியமானவர்களே, முதல் தடவை பெலிஸ்தியர்களை தாவீது ஜெயிக்கிறார். ஆனாலும் கூட 2வது தடவை மீண்டும்
பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள். மீண்டும் தாவீது அவர்களை ஜெயிக்கிறார், வெற்றி அடைகிறார் போரில். அதுக்கு அடுத்து வரக்கூடிய பகுதியை தான் நாம் இன்றைக்கு 12ஆம் வார்த்தையிலிருந்து வாசித்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னவென்றால், இப்போ வெற்றி அடைந்து விட்டார்கள். எனவே கடவுளுடைய பேழையை தாவீது எருசலேம் நகருக்கு கொண்டு வர வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். இந்த தாவீதினுடைய பேழை என்பது அபினதாபினுடைய வீட்டிலே இருக்கிறது. அவருடைய குரு அவருடைய வீட்டிலே இருக்கிறார். மலை மீது இருக்கிற அவருடைய வீடு. அங்கிருந்து எருசலேம் நகருக்கு உடன்படிக்கை பேழையை கொண்டு வர வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். எனவே கிட்டத்தட்ட 30,000 பேரை, இஸ்ரேல் மக்கள் 30,000 பேரை தாவீது அழைத்து கொண்டு அபினதாபினுடைய வீட்டுக்கு போகிறார். அங்கே இருக்கக்கூடிய உடன்படிக்கை பேழையை எடுத்து கொண்டு வருகிறார். 6ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்தில் நாம் வாசிப்போம். எப்படி தாவீது அந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வருகிறார் என்பதை நமக்கு அந்த வசனம் சொல்லுகிறது. தாவீதும் இஸ்ராயேல் வீட்டார் அனைவரும் தேவதாரு மரத்திலான இசை கருவிகளோடும் யாழ், வீணை, சுரமண்டலம், மேளம், தாளம் ஆகியவற்றோடும் ஆண்டவருக்கு முன்பாக ஆடி பாடிக்கொண்டு வந்தனர். பிரியமானவர்களே, அந்த உடன்படிக்கை பேழையில் என்ன இருந்துச்சு? உடன்படிக்கை பேழையில் என்ன இருந்துச்சு? மன்னா, ஆரோனுடைய கோல், 10 கட்டளைகள். இவைதான் அந்த உடன்படிக்கை பேழையில் இருந்தது. இவை அனைத்தும் கடவுளால் கொடுக்கப்பட்டது. 10 கட்டளை கடவுளால் கொடுக்கப்பட்டது. ஆரோனுடைய கோல் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. மன்னா ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. எனவே இஸ்ரேல் மக்கள் நம்பினாங்க, இதில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையை தாங்கி கொண்டு சாதாரணமாக அவங்க நடந்து போகலை, சும்மா ஒரு பவனியாக போகலை. நாம் அந்தோனிய சுரூபத்தை எடுத்துக்கொண்டு பேசாமல் போவோம். பின்னாடி பாட்டுகளை தான் பாடிட்டு வருவாங்க. நாம் அந்த ஜெபத்தில் பங்கெடுப்பதில்லை. எப்படா முடியும், நாம் அன்னதானத்துக்கு வருவோம் என்று வேகமாக முடித்து வருவோம். ஆனால் அவர்கள் அப்படி போகவில்லை. என்னென்ன இசைக்கருவி, யாழ், வீணை, சுரமண்டலம், மேளம், தாளம் எல்லாவற்றையும் இசைக்கருவியோடு அவர்கள் ஆடி பாடிக்கொண்டு ஆண்டுக்கு முன்பாக பவனியாக வந்தார்கள். தொடர்ந்து 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிப்போம். தாவீதும் இஸ்ராயேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும், அந்த வார்த்தை மிகவும் மகிழ்ச்சியின் வார்த்தையாக இருக்கிறது. ஆரவாரத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆரவாரத்தோடு, எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவருடைய பேழையை கொண்டு வந்தார்கள். அவர்கள் அமைத்திருந்த அந்த கூடாரத்திலே ஆண்டவருடைய பேழையை கொண்டு வந்து வைத்தார்கள். அப்போ இந்த 2 வசனம் நமக்கு என்ன சொல்லுது? ஆண்டவருடைய பேழையை கொண்டு வருகிற போது அந்த மக்கள் பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு இசைக்கருவிகளை மீட்டு கொண்டு சந்தோஷமாய் வந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல அது உடன்படிக்கை பேழை தான். பிரியமானவர்களே, இங்கே இருப்பது உடன்படிக்கை பேழை அல்ல. இங்கே இருப்பது உடன்படிக்கை பேழை அல்ல, 10 கட்டளை அல்ல, மன்னா அல்ல. மன்னாவை உண்டவர் இறந்து போயினர். மன்னாவை உண்டவர் இறந்து போயினர். 10 கட்டளைகள், ஆரோனுடைய கோல், அவையெல்லாம் பொருட்கள். ஆனால் இங்கே இருப்பது இஸ் எ பர்சன், நபர், ஆள். இங்கே இத்தனை நபர்கள் இருக்கிறீர்கள். இந்த பலிபீடத்திலே இயேசு என்கிற நபர் இருக்கிறார். இஸ் எ பர்சன். பர்சன் அப்படின்னா ஒரு நபர், அப்படின்னா ஒரு ஆள், அப்படின்னா அவருக்கு என்ன இருக்கணும்? உயிர் இருக்க வேண்டும். இங்கே நபர்களாக நாம் இருக்கிறோம். ஏன்னா எல்லாருமே உயிரோடு
இருக்கிறீங்க. இங்கே ஆண்டவர் இயேசு ஒரு நபராக இருக்கிறார் என்றால் இங்கே ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். இஸ் லிவிங் காட், வாழ்கிற கடவுள், வாழ்வை தருகிற கடவுள். அப்போ இந்த கடவுள் நம்முடைய மத்தியில் உயிரோடு இருக்கிறார். உயிர் இல்லாத மன்னா, உயிர் இல்லாத 10 கட்டளை, உயிர் இல்லாத கோல், அதற்கு முன்பாகவே அந்த மக்கள் ஆரவாரத்தோடு பாடி மகிழ்ந்து இயேசுடைய கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவங்க ஜெபிக்க முடிந்தது, பாட முடிந்தது என்றால் உயிருள்ள கடவுள் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்றால் மௌனமாக இருக்க முடியுமா? சும்மா பாடாமல் இருக்க முடியுமா? மௌனிகளாக உட்கார்ந்து கொண்டு இருக்க முடியுமா? உட்கார்ந்துருக்கிறீங்க, எழுந்திருப்போம், பாடலை பாடுவோம். நம்மோடு இருக்கக்கூடிய கடவுளை, உயிரோடு இருக்கக்கூடிய கடவுளை, வல்லமையோடு இருக்கக்கூடிய ஆண்டவனை, என்னை போல இங்கே உயிரோடு நான் இருப்பது போல இந்த தேவன் உயிரோடு இந்த நற்கரை பீடத்தில் பிரசன்னமாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டவரை நாம் எவ்வளவு மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு பாட வேண்டும் இல்லையா? பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டுமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆண்டவருடைய சிறகுகள் நிழலில் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய சிறகுகள் நிழலில் பாதுகாப்பாக இருக்கிற போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கோழி குஞ்சுகளை இந்த கோழியானதோடைய இறக்கையின் கீழ் காப்பது போல ஆண்டவர் இந்த தேவன் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வந்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகாலமாய் இந்த தேவன் அவருடைய சிறகுகள் நிழலில் வைத்து நம்மை பாதுகாத்து நாம் மகிழ்ச்சியடைய செய்திருக்கிறார். எனவே அந்த தூய தேவனை, அந்த துணையாளரை நாம் பாடி மகிழ்ந்து போற்றுவோம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம்முடைய கிருபையை தந்தீர் ஐயா. ஆண்டவர் இயேசு பலவீனமான நேரங்களில் நம்மை தனியாக விட்டுவிடவில்லை. உங்கள் பலவீனமான நேரங்களிலே ஆண்டவர் விலகி போகவில்லை. உங்களுடைய கஷ்டமான நேரத்திலே ஆண்டவர் நீங்கள் கஷ்டப்படும்படியாய் விட்டுவிடவில்லை. ஆண்டவர் உங்களை பார்க்கிற தேவனாய், உங்களை கரந்தொட்டு தூக்குகிற தேவனாய் இருந்திருக்கிறார். உங்களுடைய பலவீனமான நேரத்திலே இந்த தேவன்
நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தியிருக்கிறார். நன்றி சொல்லி பாடுவோம். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆண்டவர் இயேசு வாழ்வதற்குண்டான வாழ்நாட்களை கொடுத்திருக்கிறார். நாம் இன்றளவு வாழ்வதற்குண்டான புனிதர்கள் அல்ல. இன்றளவு நாம் வாழ்வதற்கு நாம் தகுதியானவர்கள் அல்ல. நாம் பாவிகள், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்தவர்கள். ஆனாலும் கூட இந்த தேவன் நமக்கு ஆயுளை தந்திருக்கிறார். இந்த தேவன் நம்முடைய வாழ்நாட்களை அதிகப்படுத்தியிருக்கிறார். இன்னும் அதிகமாய் வாழ்வுக்குண்டான கிருபையை தந்து கொண்டிருக்கிறார். எனவே சொல்லுவோம், ஆண்டவரே, என் உயிர் உள்ளவரை, ஆயுள் உள்ளவரை நாளெல்லாம் உம்மை போற்றுவேன், உம்மை புகழ்வேன் என்று சொல்லி பாடுவோம். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் பாடிடுவேன், எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தொடர்ந்து பாடுவோம், ஆராதனை செய்து பாடுவோம், ஆண்டவரை துதிப்போம், வாய் திறந்து பாடுவோம், சந்தோஷத்தோடு பாடுவோம், ஆரவாரத்தோடு பாடுவோம், மகிழ்ச்சியோடு பாடுவோம். ஆண்டவரை துதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை துதிக்கிற போது ஆண்டவர் நன்மைகளை பொழிகிறார். ஆண்டவரை துதிக்கிற போது நம்முடைய உள்ள மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்து பாடும். நம்முடைய கவலைகள் நீங்கும், நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும், நம்முடைய சோகங்கள் நீங்கும், நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும். உமக்கே ஆராதனை, 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 உமக்கே.
உள்ளத்திலே ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். இயேசுவை உம்மை போற்றுகிறோம், இயேசுவை உம்மை புகழ்கிறோம், இயேசுவே இயேசுவை உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவை உம்மை வணங்குகிறோம், வணங்குகிறோம், இயேசுவை உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிறோம், நாம் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரை பேரை சொல்லி ஆண்டவரை போற்றுவோம். இயேசுவே, இயேசுவே, praise the Lord, praise the Lord, இயேசுவே, praise the Lord, praise the Lord, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே அன்புக்குரியவர், இயேசுவே அன்புக்குரியவர், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசுவுக்கு நன்றி சொல்கிறோம். Praise the Lord, praise the Lord. Thank you Jesus, thank you Jesus. அமருவோம். பெரியமாளோ, இந்த நற்கருணை ஆராதனையில் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய வாசகங்களை நான் படித்து கொண்டிருந்த போது எனக்கு ரொம்ப நேரம் என்ன சொல்ல வேண்டும் என்று பிடிபடவே இல்லை. ரொம்ப நேரம் இதை சொல்லலாமா, அதை சொல்லலாமா, இதை சொல்லலாமா என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாக இந்த முதல் வாசகத்தை படித்து கொண்டிருந்த போது எனக்கு இந்த வசனம்தான், இந்த 2 வசனம்தான் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனதிலே வந்து கொண்டு இருந்தது. எதை பற்றி இதை பற்றி பேசலாம் என்று சொல்லி ஆண்டவர் எதை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். எனக்கு இந்த வார்த்தை பிடித்ததினால் அல்ல, இந்த வார்த்தை இறைவன் இன்றைக்கு பேச வேண்டும் என்று சொல்லுவதாக நான் உணர்ந்தேன். அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2 சாமுவேல் இன்றைய முதல் வாசகம், அது 6ஆம் அதிகாரம். நாம் 12வது இறை வார்த்தையிலிருந்து இன்றைக்கு வாசிக்கப் போகிறோம். 13வது இறை வார்த்தையும் 17வது இறை வார்த்தையும் தான் இன்றைய நற்கருணை ஆராதனையிலே நம்முடைய சிந்தனைக்காக எடுத்திருக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை வாசிப்போம். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தாவீது 30,000 ஆட்களோடு அபினதாவினுடைய வீட்டுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் உடன்படிக்கை பேழையை அவர் தாவீது நகருக்கு கொண்டு வருகிறார், எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வருகிற போது ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்தும் ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார்கள். ஆண்டவருடைய பேழையை எடுக்கிறாங்க. எத்தனை அடி எடுத்து வச்சாங்களா? 6 அடி. 26 ஃபுட் ஸ்டெப்ஸ். 6 அடிகள் எடுத்து வைத்து 6வது அடியிலே ஸ்டாப் பண்ணிடுறாங்க, நிப்பாட்டுகிறார்கள். நிப்பாட்டிட்டு என்ன செய்கிறார்கள்? ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாவையும் தாவீது பலியிட்டார். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவரின் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். பிரியமானவர்களே, அங்கே 6 அடி எடுத்து வச்ச உடனே ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கிடாவையும் பலியிட்டார். அதன் பின்பாக அவர்கள் அந்த உடன்படிக்கை பேழையை தாவீது நகருக்கு கொண்டு வந்து கூடாரத்தின் நடுவிலே வைத்து என்ன செய்தார்? எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிரியமானவர்களே, இந்த 2 வசனத்தில் இருந்து இந்த நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன?
2 விதமான பலிகளை தாவீது உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக செலுத்தினார். ஒன்று எரிபலிகள், இன்னொன்று நல் உறவு பலிகள். அப்படின்னா என்ன அது? எரிபலிகள்னா என்ன அது? நல் உறவு பலிகள்னா என்னது? எரிபலினா எரிபலி, நல்லுறவு பலினா நல்லுறவு பலி. பிரியமானவர்களே, இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எரிபலின்னு சொல்லுகிற போது அது ஆடாக இருக்கலாம், அல்லது மாடாக இருக்கலாம், அல்லது ஏழைகள் பறவையாக இருக்கலாம். அன்னை மரியாள் சூசியப்பர் இயேசுக்காக எருசலேம் ஆலயத்தில் எதை ஒப்பு கொடுத்தார்கள்? என்ன பலி ஒப்பு கொடுத்தார்கள்? பறவைகளை ஒப்பு கொடுத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆடு மாடு வாங்க இயலவில்லை, ஏழைகளாக இருந்தார்கள். ஆக இந்த 3 எல்லாமே ஒரு ஆண்டுக்குள் இருக்க வேண்டும். அதனுடைய ஏஜ் எவ்வளோ? ஒரு ஆட்டினுடைய ஏஜ் 1 ஆண்டு, ஒரு மாட்டினுடைய ஏஜ் 1 ஆண்டு. ஒரு ஆண்டுக்குள் இருப்பதாக இருக்க வேண்டும், இளமையாக இருக்க வேண்டும். முத்தி போய் நீங்கள் கூட மட்டன் கடைக்கு சிக்கன் கடைக்கு போயிட்டு என்ன கேட்பீங்க? முத்தன மாடு, முத்தன ஆடு, முத்தன இறைச்சி அப்படியே கேட்பீங்க? சின்னதா, இளமையா, சாஃப்டா? கடவுள் அப்படி தான் கேட்கிறார், இளமையானது. அதுக்கடுத்து அந்த ஆடோ மாடோ எவ்விதமான அடிபட்டு இருக்கக்கூடாது, அவருடைய உடம்பிலே எவ்விதமான காயம், எவ்விதமான குறைபாடு இருக்கக்கூடாது. அதுக்கு பின்பாக அந்த பலிப்பொருளை கொண்டு வந்து பீடத்தின் மீது வைத்து அந்த கூடாரத்தினுடைய அந்த உடன்படிக்கை பேழை இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பீடத்திலே அவர்கள் வைப்பார்கள். வைத்து அந்த பலிப்பொருளை அவர்கள் எரிப்பார்கள். அப்படி எரிக்கிற போது அந்த முழுவதுமாக அது எரிந்து சாம்பலாக வேண்டும். இந்த பலிப்பொருளை எடுத்து யாருக்கும் கொடுக்க கூடாது. சில பலிப்பொருட்களை லேவியர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த எரிபலியிலே முழுவதுமாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். நோ ஷேரிங், முழுவதுமாக கடவுளுக்கு. எரிந்து முடிந்தவுடன் அங்கே என்ன இருக்கும்? சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல் எடுத்து தூய்மையான இடத்திலே தூவுவார்கள். தூய்மையான இடத்திலே அதை தூவி விடுவார்கள். இதுதான் எரிபலியை ஆண்டவுக்கு செலுத்துவது. இப்போ இந்த எரிபலியை ஏன் செலுத்தினார்கள்? ஏன் செலுத்தினாங்க? எதற்காக இஸ்ராயல் மக்கள் எரிபலிகளை செலுத்துவார்கள்? ஒரு காரியத்துக்காக. என்னவென்றால், அல்லது 2 காரியத்துக்காக. என்னவென்றால், ஒன்று ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற விதமாகவும், இன்னொன்று தங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் செலுத்துவார்கள். நாம் பார்க்கிறோம், தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நோவா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். எப்படி? அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள், தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரி பலியாக செலுத்தினார். இது எப்போ நடக்குது? நோவா அவர் மட்டும் காப்பாற்றப்படுகிறார். மக்கள் எல்லாம் வெள்ளத்திலே அடித்து போனார்கள், இறந்து போனார்கள். அவர் மட்டும் காப்பாற்றப்படுகிறார், குடும்பத்தார் காப்பாற்றப்படுகிறார். அப்போ அவருடைய படகில் இருக்கக்கூடிய இந்த விலங்குகளை எல்லாம் எடுத்து என்ன செய்கிறார்? அவர் எரிபலியை செலுத்தினார். ஏன் செலுத்தினார் எரிபலி? நோவா எரிபலி செலுத்துவதற்குண்டான காரணம், நோவாவை காப்பாற்றினார், தன் குடும்பத்தை ஆண்டு காப்பாற்றினார். அதுக்கு நன்றி பலியாகத்தான் நோவா எரிபலி செலுத்தினார். அப்போ நன்றிக்காக நாம் பார்க்கிறோம். லேவியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், லேவியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் எரிபலியின் தலைமேல் இங்கே நாம் பார்க்கிற போது, ஒருவர் எரிபலியை செலுத்துகிற போது பீடத்தில் இருக்கக்கூடிய எரிபலியின் மீது எரிபலி செலுத்துகிறவர் தன்னுடைய கைகளை
வைப்பார். அந்த எரிபலி எரிந்து கொண்டே இருக்கிற போது தன்னுடைய கைகளை வைக்கிற போது அவருக்கு என்னவா மாறும்? அது அந்த எரிபலி அவருடைய பாவங்களுக்கு கழுவாயாக, பாவ பரிகார பலியாக அது மாறும். அப்போ 2 கருத்து. ஒரு எரிபலி செலுத்துக்கு என்ன காரணம்? ஒன்று, நோவா நன்றி பலியாக செலுத்துகிறார். இங்கே லேவியர் பாவத்துக்குண்டான பலியாக செலுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, இதுதான் எரிபலி. 2வது, தாவீது இன்னொரு பலி செலுத்தினார். அந்த பலியின் பேர் என்ன? நல் உறவு பலி. இது என்ன நல் உறவு பலி? ஃபெல்லோஷிப் சாக்ரிஃபைஸ் சொல்லுவாங்க. ஃபெல்லோஷிப் சாக்ரிஃபைஸ் என்னது அது என்றால், எனக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவில் சிக்கல் இருக்கிறது. எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவில் பாதகம் ஏற்பட்டிருக்கிறது. எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு சரியா இல்லை. எனக்கும் கடவுளுக்கு உள்ள உறவு எப்போ சரியா இல்லாமல் போவோம்? பாவம் செய்கிற போது, கடவுளுடைய காரியங்களை கடைபிடிக்காத போது, கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்காத போது, கடவுளுக்கு விருப்பமான விதமாய் நான் நடக்காத போது எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு விலகிடும். உறவு சரியில்லை. அப்போ நாம் புதுப்பிக்கணும், நான் புதுப்பிக்க வேண்டும். அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஃபெல்லோஷிப் சாக்ரிஃபைஸ், நல் உறவு பலியை நான் கொடுக்க வேண்டும். அது கொடுத்து என்னுடைய உறவை நான் கடவுளோடு புதுப்பித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த 2 பலியை தான் தாவீது எங்கே செலுத்தினார்? அதை கதை சொல்லிட்டு வரும்போது கதையுடைய தொடக்கத்தை மறந்துடுவோம். அப்படி கீழே வரும்போது எங்கே தொடரும் அதை விட்டுடுவோம். நம்ம எங்கே தொடங்கியிருக்கிறோம்? தாவீது உடன்படிக்கை பேடை கொண்டு கூடாரத்தின் நடுவில் வைத்து என்ன பலி செலுத்தினார்? எரிபலியை செலுத்தினார், நல்லுறவு பலியை செலுத்தினார். அந்த இடத்துக்கு வாங்க. தாவீது 2 பலிகளை செலுத்தினார். தாவீது ஏன் இந்த பலிகளை செலுத்தினார் என்றால், பெலிஸ்தீனுடைய கையில் இருந்து கடவுள் தன்னை காப்பாற்றினார், தன் நாட்டை காப்பாற்றினார். எனவே நன்றி உறவு பலி, நன்றிக்கான பலி. எப்படியும் கூட கடவுளுக்கு எதிராக பாவம் செய்திருப்போம், உறவுகள் சரியில்லை என்றால் அதற்குண்டான பலி. அப்போ தாவீது செஞ்ச காரியம் என்னவென்றால் 2 காரியம் செஞ்சார். ஆண்டவரே, எங்கள் பாவத்துக்காக மனம் வருந்துகிறோம், நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்கிறோம். பிரியமானவர்களே, நாம் முதலில் இந்த தேவனுக்கு எரிபலிகளை செலுத்தலாமா? என்ன எரிபலி? எதுக்காக எரிபலி கொடுத்தாங்க? தாவீது எதுக்காக எரிபலியை கொடுத்தார்? நன்றியின் அடையாளமாய். இப்போ நாம் நன்றியின் அடையாளமாய் நாம் நம்மையை கொடுத்து ஆண்டுகிட்ட ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. தாவீது தனக்கு செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்தார், எரிபலியை செலுத்தினார். பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். இங்கே இருக்கிற பல்வேறு குடும்பங்களிலே ஆண்டவருடைய கிருபை இருந்திருக்கிறது. ஆண்டவர்களை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். தாவீதை பெலிஸ்தருடைய கையிலிருந்து விடுவித்தது போல பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் மத்தியில் இந்த தேவன் உங்களை காப்பாற்றியிருக்கிறார். அது உடல் நோயாக இருக்கலாம், மனநோயாக இருக்கலாம், ஏமாற்றமாக இருக்கலாம், பண கஷ்டங்களாக இருக்கலாம், குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பது மட்டுமல்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே நன்றி ஆண்டவரே, நீ செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டீர நன்றி ஆண்டவரே, எனக்காக ஒரு குடும்பத்தை கொடுத்தீங்களே நன்றி தேவனே, எனக்காக ஒரு குடும்பத்தை அமைத்து பிள்ளைகளை தந்தீங்களே நன்றி தேவனே, நான் போகிற போதும் வருகிற போதும் எனக்கு முன்னும் பின்னுமாயிருந்து பாதுகாத்து வழி நடத்துகிறீரே நன்றி ஆண்டவரே, என்னுடைய நோய் நோக்காடுகளில் என்னுடைய உயிர் மூச்சு போகாதபடி, நான் இறந்து போகாதபடி, மடிந்து போகாதபடி இந்த நிமிடம் வரையிலும் இந்த அடியேனை, இந்த பாவியை காப்பாற்றி கொண்டு வருகிறீரே நன்றி ஆண்டவரே, என் குடும்பத்தை அவமானப்பட விடாமல், அசிங்கப்பட விடாமல் என்னை உயிரை தூக்கி வைத்து வாட வைத்து கொண்டிருக்கிறீரே நன்றி ஆண்டவரே,
போதுமான வருமானத்தை தந்து கொண்டிருக்கிறே நன்றி தேவனே. போதுமான கிருபையை கொடுத்து கொண்டிருக்கிறீரே நன்றி ஆண்டவரே. ஆபத்துக்கள் விபத்துக்கள் எல்லாவற்றிலும் வந்தும் எங்களை காப்பாற்றினீரே நன்றி தேவனே. பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், தேவனே இந்த காரியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம், இந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை கரத்தில் நன்றியை ஒப்பு கொடுப்போம். மனசார நன்றி சொல்லுங்க. தேவனுடைய கிருபை நம்மை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறது. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன அற்புதங்கள் நன்றி சொல்லுவோம். இயேசுவே, எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் நன்றியின் மன்றாட்டுகளை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய நன்றியினுடைய புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. நீ எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறேன், எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறேன், எத்தனையோ ஆசீர்வாதங்களை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே. பல்வேறு சமயத்தில் நாங்கள் நன்றி இல்லாமல் இருந்திருக்கிறோம், நன்றி சொல்ல மறந்திருக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லாமல் போயிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குழந்தை பருவம் முதல் இந்த நாள் வரை எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி இயேசுவே, உம்முடைய நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம். நன்றி இயேசுவே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்கிறோம். நன்றி இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே, நன்றி தேவனே, நன்றி தந்தையே, நன்றி தந்தையே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி கீதத்தை பாடி நீ எல்லா நன்மைகளையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நன்றியாள் துதி பாடு. ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நம்முடைய மனக்கண்களுக்கு கொண்டு வருவோம். எல்லா நன்மைகளையும் நாம் நினைச்சு பார்ப்போம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாளி என்றும் பாடு. எல்லாம் வாய் திறந்து நாம் பாடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாளி என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாளி என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற போது எல்லாம் தகுந்து போய் நமக்கு வழி பிறக்கும், நமக்கு வாழ்க்கை கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல்வேறு எரிமலைகள், பல்வேறு தடைகள், பல்வேறு முட்டுக்கட்டைகள் இருந்தபோது ஆண்டவர் அதை அனைத்தையுமே தகர்த்து போட்ட அந்த அற்புதத்தை நினைத்து, அந்த கிருபையை நினைத்து பாடுவோம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு,
நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலு உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலும் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறோம். தாவீது தன்னுடைய எரிபலிகளை மட்டும் செலுத்தலை, ஆண்டவருக்கு நன்றி மட்டும் சொல்லலை, இன்னொரு காரியத்தையும் செய்தார். ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்த மக்களுக்கெல்லாம் அவர் நல் உறவு பலிகளை செலுத்தினார். பிரியமான சில சமயத்தில் நாமும் கூட ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறோம், ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், இல்லை ஃபாதர், நான் ரெகுலராக பூசைக்கு வருகிறேன், ரெகுலராக ஆலயத்துக்கு வருகிறேன், டெய்லி நான் பைபிள் படிக்கிறேன், என்னுடைய ஆன்மீக காரியம் நான் சரியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, உடன்படிக்கை பேழியோடு பவனியாகத்தான் எல்லாம் வந்தார்கள், ஆண்டவரோடு தான் இருந்தார்கள். ஆனாலும் நல்லுறவு பலிகளை தாவீது செலுத்தினார். நாமும் ஆண்டவர் கூட தான் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய மனசு பல சமயத்தில் ஆண்டவர் அதில் இல்லை. மனசில் நிறைய காரியங்களை நாம் சுமந்து வந்திருக்கிறோம், நிறைய கடவுளுக்கு பிடிக்காத காரியங்கள், இந்த தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள். பெரிய பாவமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஆண்டவர் சொன்னதெல்லாம் சின்ன காரியங்கள் தான். 10 கட்டையெல்லாம் பாருங்கள், பெரிய விஷயங்கள் கிடையாது. பொய் சொல்லாது, நமக்கெல்லாம் பொய் சொல்லுதல் என்பது ஒரு பெரிய பாவமாக நாம் நினைப்பதில்லை, ஆனால் கட்டளை அதுதான். பொய் சொல்லாது, அடுத்தவரை ஏமாற்றாது, அடுத்தவுடைய பொருள் விரும்பாது, அடுத்தவுடைய பெயரை கெடுக்காது, அடுத்தவுடைய பொருளை அபகரித்து கொள்ளாது. கொலை கொள்ளை அதெல்லாம் செய்யலை, ஆனால் அடுத்தவுடைய பொருளுக்கு ஆசைப்படுகிறோம், அடுத்தவுடைய பெயரை நாம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம், அடுத்தவுடைய பெருமையை நாம் அபகரித்து கொள்கிறோம், அடுத்தவுக்கு போக வேண்டிய நல்ல பெயரை நாம் எடுத்துக்கொள்கிறோம், அடுத்து போக வேண்டிய நன்றியை நான் எடுத்துக்கொள்கிறேன். எல்லாம் அபகரிப்பு, அடுத்தவுடைய பெயரை கெடுப்பது, அடுத்தவை பற்றி தவறாக பேசுவது, எல்லாம் ஆண்டவுக்கு பிடிக்காத காரியம். சின்னது தான், ஆனால் ஆண்டவுக்கு அது பிடிக்கலை. பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட வருவோம், ஆண்டவர் கிட்ட வந்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய உறவு எனக்கு தேவை, உம்முடைய உறவு எனக்கு அவசியம், உம்மை விட்டு போனால் எனக்கு யாரு உண்டு தேவனே, நீ இல்லைன்னா எனக்கு யாரு உண்டு. எனவே இந்த நிமிடத்தில் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் நம்மை பரிசோதித்து பார்ப்போம், ஆன்ம சோதனை செய்து பார்ப்போம். இப்போதெல்லாம் உங்களுடைய மனசாட்சி சொல்லியும் பாவத்தை செய்திருக்கிறீர்கள், எப்போதெல்லாம் கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்திருக்கிறீர்கள், கடவுள் செய்த நன்மைத்தனங்களை மறந்து எனக்கு கடவுள் எதுவுமே செய்யவில்லை என்று ஆண்டவரை பார்த்து முணுமுணுத்திருக்கிறீர்கள். எப்போதெல்லாம் நம்முடைய கண்கள் நல்லதை பார்க்காமல் ஆண்டவருக்கு விருப்பமானதை, ஆண்டவருக்கு பிடிக்காததை பார்த்திருக்கின்றன. ஆண்டவரை புகழ வேண்டிய நாக்கு எப்போதெல்லாம் வன்மத்தை, கோபத்தை, எரிச்சலை, தீய வார்த்தைகளை பேசியிருக்கிறது.
உன் சகோதரி அன்பு செய்ய ஆண்டவருடைய கட்டளையை நாம் தெரிந்திருந்தோம். சகோதரிகளை வெறுத்திருக்கிறோம், அவரை அசிங்கப்படுத்தியிருக்கிறோம், அவமானப்படுத்தியிருக்கிறோம், பெயரை கெடுத்திருக்கிறோம். உன் வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாமல் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் உதவி செய்ய சொல்கிற போது உதவி செய்யக்கூடிய நிலையில் இருந்தும் கூட தன்னலத்தோடு இருந்திருக்கிறோம். நான் ஏன் உதவி பண்ணணும்? அது என்னுடைய கடமை அல்ல, அது என்னுடைய தேவையும் அல்ல. சுயநலமாக இருந்திருக்கிறோம். இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளை விட்டு நம்மை பிரித்து எடுத்திருக்கிறது. ஊதாரி மகனை போல அந்த தந்தையிடமிருந்து நாம் பிரிந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஊதாரி மகன் சொன்னானே, ஆண்டவரே உமக்கு எதிராக, என்னுடைய அயலானுக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன். இதோ நான் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன். ஏதோ உம்முடைய மன்னிப்பு கேட்க நான் வந்திருக்கிறேன். நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே நான் பாவி, நான் பாவம் செஞ்சிருக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய பாவத்துக்காக மன வருந்துகிறேன், என்னுடைய தீய செயல்களுக்காக மன வருந்துகிறேன். என்னுடைய பாவங்களை நீ உரித்து கொண்டே இருக்கிறது. என் மனதுக்குள் அது பாரமாய் இருக்கிறது. நான் காலையில் எழுகிற போதும் மாலையில் தூங்குகிற போது கூட என் பாவங்கள் எனக்கு முன்பாக வந்து நிற்கின்றன. நான் அவற்றை மறக்க வேண்டும் நினைத்தாலும் கூட என்னால் மறக்க முடியவில்லை. ஆண்டவரை நான் குற்ற உணர்வோடு இருக்கிறேன், கில்ட்டி கான்சியஸோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக அந்த பாவங்கள் என்னை அமைக்கிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் மீண்டுமாக அந்த பாவங்களுடைய சிந்தனையிலே வந்து கொண்டிருக்கிறது. நான் என்னை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன், என்னை நினைத்து நானே அசிங்கப்படுகிறேன். நான் ஏன் இந்த பாவங்களை செய்தேன் என்று குற்ற உணர்வோடு வாழ்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் வேண்டுவோம். பிள்ளைகளை தேவனிடம் மன்னிப்பு கேட்போம், ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்போம். ஆண்டு கிட்ட சொல்லும், ஆண்டவரே உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லைப்பா, உம்மை விட எனக்கு யாரும் இல்லையப்பா, நீங்க போதும் ஆண்டவரை, வாழ்க்கையில நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரை சொல்லி ஆண்டவருடைய உறவை, ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப்பை, ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய பாசத்தை மீண்டும் புதுப்பித்து கொள்ள பாடுபடியாக பாடுவோம். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆண்டவரே நீ ஆபிரகாமுக்கு தேவனாய் இருந்தீர், ஈசாக்கின் வாழ்க்கையிலே தேவனாய் இருந்தீர், யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே தேவனாய் இருந்து அவளை வழி நடத்தினேன். ஆண்டவரே என் வாழ்க்கைக்குள்ளும் வாரும், என் குடும்பத்துக்குள்ளே வாரும், என்னுடைய தேவனாய் இரும், என்னை வழிநடத்தக்கூடிய கடவுளாய் இருந்து எங்களை வழி நடத்தும். எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய கஷ்டத்தை, எங்களுடைய செல்வத்தை மற்றவர்கள் பறித்து கொண்டாலும், எங்களை உதாசீனப்படுத்தினாலும், எங்களை ஏமாற்றினாலும், எங்களை அவமானப்படுத்தினாலும், எங்களுக்கு துன்பத்தை கொடுத்தாலும், ஆண்டவரே எங்களை விட்டு எல்லாரும் போனாலும், ஆண்டவரே நீர் போதும், ஆண்டவரே நீர் மட்டும் போதும், ஆண்டவரே நான் வாழ முடியும். நீர் மட்டும் என்னோடு இருந்தால் என் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும். நீர் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் நான் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். நீர் மட்டும் என் வாழ்க்கையில் இருந்தால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் ஆண்டவரை சொல்லி பாடுவோம். ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா,
யாக்கோப்பின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா. யாக்கோப்பின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. எல்லோரும் பொழுதால் படியிடுவோம். பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் ஆண்டவரை உற்றி பாருங்கள். தாவீதுக்கு வெற்றி கொடுத்த அதே கடவுள் உங்களுக்கு வெற்றி கொடுக்க வேண்டுமாய் தேவன் இன்று உங்களை அழைத்திருக்கிறார். உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக தாவீது மகிழ்ச்சியோடு நன்றி பாடலை பாடியது போல இது இந்த தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இயேசுவே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம்முடைய தெய்வீக கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இதோ இந்த பலிபீடத்தில் இருந்து ஜீவனுள்ள கடவுளாய், உயிருள்ள தேவனாய், வாழ்வை தரக்கூடிய தேவனாய் இந்த பலிபீடத்தில் வந்திருக்கிறீரே, இது நாங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறோம், கவலையோடு கஷ்டத்தோடு வந்திருக்கிறோம், மன பாரங்களோடு வந்திருக்கிறோம், ஏமாற்றங்களோடு வந்திருக்கிறோம், கண்ணீரோடு வந்திருக்கிறோம், கவலையோடு வந்திருக்கிறோம், மன பாரங்களோடு பிரச்சனைகளோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தாவீதுக்கு வெற்றியை தந்தது போல நான் உனக்கு முன்பாக இருப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னீரே. நீ போருக்கு செல்கிற போது உனக்கு முன்பாக இருந்து நானே வெற்றியை கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஏதோ எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு முன்பாக இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியிலும் எங்களுக்கு முன்பாக இருந்து எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கு முன்பாக இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நாங்கள் தோல்வி காணாதபடி எங்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. நாங்கள் தொடங்க போகிற ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலும் எங்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் எங்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. தாவீதுக்கு முன்பாக இருந்த ஆண்டவரே, தாவீதை வழி நடத்திய ஆண்டவரே, ஏதோ எங்களுக்கு முன்பாக வாரும், எங்களை வழி நடத்த வாரும், எங்களை முன்பாக இட்டு செல்லும், வெற்றியின் பாதையிலே கொண்டு செல்லும். எந்த தீங்கும், எந்த ஆபத்தும், எந்த கெடுதலும், எந்த சாத்தானுடைய தொல்லையும், எந்த அழகையினுடைய தொல்லையும் எங்களை ஆட்கொள்ளாதபடி, எந்த அடிமைத்தனமும் எங்களை அணுகாதபடி ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். கண்ணீரோடு வருகிறவர்கள் ஆண்டவருடைய மகிழ்ச்சியை பெற்றுச் செல்கிறார்கள். கண்ணீரோடு வருகிறவர்கள் சந்தோஷத்தோடு செல்லும்படியாக செய்வோரே, எங்கள் கண்ணீரை, எங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றும், சந்தோஷமாய் மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய சோகத்தை எல்லாம் நீக்கும் ஆண்டவரே. நன்றி தேவனே, நன்றி ஆண்டவரே, இயேசுவே. Praise the Lord. Thank you Jesus. மாண்புமிகு Jesus.
உயர்யூ அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுட திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றேப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை.